ஒரு மனுஷன் நம்முடைய நூற்றுக்கு அதிபதி என்றான். அது 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 4 காரியங்களை பற்றி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அது முதல் காரியம், அவர் எப்படி இருந்தாரா? தேவ பக்தி உள்ளவரா இருந்தாங்க. 2வது காரியம், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயங்கரமா இருந்து. 3வது காரியம், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம். 4வது காரியம், எப்பொழுதும் தேவனை நோக்கி. என்ன ஒரு அருமையான வாக்கு! என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேச ஆசையா இருக்குதையா, உங்க அருகில் அமர்ந்து நானும் என் கதைய சொல்ல வேணும். உங்க அருகில் அமர்ந்து நானும் என் கதைய சொல்ல வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்ல நீங்க வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்ல நீங்க வேணும். என்னோட இயேசு விரும்புற திசையெல்லாம் உங்க உருவம் தெரிய வேணும். விரும்புற திசையெல்லாம் உங்க உருவம் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீங்க மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீங்க மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேச ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேச ஆசையா இருக்குதையா. என் கைய பிடிச்சு காலார நடக்க வேணும். உங்க கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். கலங்குற என் கண்ணை உங்க காரமே தொடக்க வேண்டும். இவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்கால இவங்க இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இவங்க எந்த வழியில் இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம சரி செய்துப்போம். அப்போ கர்த்தர் நம்மளை நடத்துகிற வழியில் நம்ம நடப்போம். முதலாவது ஏவாளை பற்றி பார்க்கலாம். எல்லாருமே ஜெனசிஸ் ஆதியாகமம் புக்கு படிச்சிருப்போம். ஏவாள் என்ன பண்ணாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணியிருக்கணும், அதனால என்ன ஆச்சு, நாம என்ன பண்ணணும் அப்படின்றத காரியத்தை பார்க்கலாம். ஏவாள் கர்த்தர் சொன்னாரு, நான் நிறைய செடியெல்லாம் படைச்சிருக்கேன், சகல வகையான விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம்னு சொன்னாரு கர்த்தர். அப்போ சர்ப்பம் கேட்குது, ஏவாள் கிட்ட கேட்குது, சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டி சர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தேவையே இல்லாத ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுது. நமக்கு அது தேவையே இல்லை, ஏன்னா கர்த்தர் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு, அதை நம்ம சிந்திக்கவே தேவையில்லை. ஆனால் அவன் என்ன கேட்குறான், புசிக்க கூடாதுன்னு சொன்னதுண்டான்னு சொல்றாங்க. அப்போ ஏவாள் என்ன சொல்றாங்க, இல்லை சாப்பிடலாம் ஆனாலும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, அது ஒரு சாப்பிடக்கூடாதுன்ற கனியான விஷயத்தை தான் நிறைய சொல்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்களோட ஃபோக்கஸும் அதுதான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும்னா, ஒரு கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனால் சகல கனிகளையும் புசிக்கலாம்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் நெகட்டிவா இல்லாம கர்த்தர் எவ்வளோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போவே நம்ம ஊர்ல எவ்வளோ நிறைய கனி இருக்குது. அப்போ கர்த்தர் படைச்ச அந்த உலகத்துல எவ்வளோ கனி இருக்கும் நமக்கு தெரியாது. அவர் எவ்வளோ படைச்சிருப்பாரு, அதுல ஒண்ணுதான் அவர் விலக்கி வச்சாரு. அந்த விலக்கி வச்ச ஒண்ணு அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காரு கர்த்தர், அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும், அப்போ அதுல அவங்க என்ன அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது, நான் ஏவாளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமான அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போகும்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த நாள் நமக்கு நம்மளோட இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, கர்த்தர் எவ்வளோ நன்மையானதை கொடுத்துருக்காரு. யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட இது இல்லையா அப்படி கேட்பாங்க, இந்த விஷயத்துல நீங்க இப்படிதான் இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க.
அப்ப நமக்கு எவ்வளோ நல்லது கர்த்தர் பண்ணியிருக்காரு. நம்ம அதெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அச்சோ நமக்கு இப்படி இருக்கே, இதுல இன்னும் கர்த்தர் நமக்கு தரலையேன்னு அந்த ஒரு காரியத்தையே பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நமக்கு வாழ்க்கையில கர்த்தர் பண்ண அநேக நன்மைகளை மறந்துடும். அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை இழந்துருவோம். எப்படி ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்களோ, கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமானதை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மறக்கிறதுனால நம்ம அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்றதையே நம்ம மறந்து அதை விட்டு வெளியே வந்துடுவோம். அப்போ இந்த இடத்துல ஏவாள் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது. ரெண்டாவதா யாரை பார்க்க போறோம்னா, வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை பத்தி பார்க்க போறோம். தூக்கி